தங்கி தாபரிக்கிறவர். இருதயம்தான் ஆண்டவருடைய வாசஸ்தலம். நம்முடைய சரீரத்தில் இருதயங்களில் தான் ஆண்டவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அந்த ஆண்டவருக்கு இருதயத்தை முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்களை குறித்து நாம் வேதத்தில் சில உதாரணங்களை கவனிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம். யாத்திராகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசி கேட்போம். பின்பு மோசே, யாத்திராகம் 35:30 வாசி கேட்போம். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்தார். ஹல்லேலூயா. யாத்திராகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரயாணங்களும், ரெண்டாவது அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை குறித்ததான வேலைகளையும் திட்டங்களையும் ஆண்டவர் நமக்கு பேசுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. யாத்திராகம் ஃபுல்லாக அவருடைய பிரயாணங்கள் அல்லது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து தேவன் நம்மோடு பேசுகிறார். அங்கே வேதம் சொல்கிறது, ஊரியின் குமாரனான பெசலெயேல் என்பவனை பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் பாருங்க, எல்லாம் காஸ்ட்லி நுணுக்கமான வேலைகள் செய்யணும். கடினமான வேலைகள், பொண்ணுனால வெள்ளினால தங்கத்தினால ரத்தினங்களை எல்லாம் வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் லேட்டஸ்ட் மாடல் எல்லாம் வச்சு செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுத்து அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். ஹல்லேலூயா. சபையில் வேலை செய்யறன்ற விஷயம் லேசானதல்ல. அந்த யார், அவன் பேர் என்ன? பெசலெயேல். அந்த பெசலெயேல் என்பவனை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து தங்கத்தாலும் வெள்ளியாலும் வேறனா ரத்தினங்களை எல்லாம் வெட்டி பதித்து மர வேலைகளை, நூதனமான வேலைகளை செய்யவும் அவன் என்ன பண்ணாராம்? புத்தியோடு ஞானத்தோடு அவன் செயல்படும்படியாய் அவன் மேல தேவனுடைய ஆவியை நிரப்பினான். ஹல்லேலூயா. சபைக்கு சும்மா எழுந்திரிச்சு போறதில்ல. ஆண்டவருடைய வேலையை சும்மா அப்படி செய்யறதில்ல. ஆண்டவருடைய வேலையை யாருனாலும் செய்யறதில்ல. ஆண்டவர் என்ன பண்றாரா? தாயின் கருவில் இருக்கும் முன்னே அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒசூரில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், எல் ஜோசப்னு அவர் பெயர். அவர் 5வது புள்ளியோ 6வது புள்ளியோ எனக்கு ஞாபகம் வரல. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, அவர் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டாங்களாம். 4 பேர் அண்ணன் தம்பிங்க அவருக்கு முன்னாடி பிறந்த உடனே இந்த எல்ஜோசப்புடைய அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்களாம், டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டாங்களாம். அப்புறம் கொஞ்ச வருஷம் பொறுத்து அவங்க சொந்தக்காரங்கள்லாம் சமாதானப்படுத்தினோடனே அவங்க 2 பேர் இணைஞ்சு அவர் 3 மாதம் அவங்க அம்மா வயிற்றில் கர்ப்பம் தரிச்சிருக்கிறாராம். 3 மாதம் அவங்க அம்மா வயிற்றில் கர்ப்பம் தரிச்சிக்கிறாராம். அவங்க அப்பா இறந்துட்டாராம். பல வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க, சமாதானம் பண்ணி சேர்ந்து வாழ்ந்து 3 மாதம் இவர் அவங்க அம்மா வயிற்றில் இருக்கிறாரு, அப்பா இறந்துட்டாராம். அப்போ அவர் இறந்துட்ட உடனே எல்லாரும் திட்டினாங்களாம், நீ பிறந்து தான் உங்கள் அப்பா, நீ உருவாகி தான் உங்கள் அப்பா செத்துட்டாரு. இப்போ என்ன தெரியுமா? 4 அண்ணன் தம்பிங்கள இல்லை, இவர் 15,000 பேருக்கு மேலே சபையை வச்சு நடத்துகிறாரு. 450 மிஷினரிகளுக்கு மாதம் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆலயங்களை கட்டி கொடுத்துருக்கிறார். ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்தாபித்து நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அவர் பாருங்க 3 மாசம் இவர் உருவாகணுன்றதுக்காக, இவர் கருவில் உருவாகணுன்றதுக்காக இவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால பிரிஞ்சு போயிருந்த தாயும் தகப்பனையும் ஒன்னா சேர்த்து கருவில் இவரை முட்டையா வச்சு அவங்க அப்பா செத்து போக பண்ணார். இவர் உருவான உடனே எல்லாரும் திட்டினாங்களாம், உங்க அப்பாவை சாவடிச்சிட்டியன்னு சொல்லி. இல்லை, கர்த்தருடைய திட்டம் அதல்ல. சபையின் வேலைகளை செய்வதற்காக, சபையின் ஊழியங்களை செய்வதற்காக, சபையில் ஆராதனைகளை செய்வதற்காக, சபையில் ஒருவரை ஒருவர் மதிப்பதற்காக, சபையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, சபைக்கு வர்றது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும், சபையில் அன்பு கூறுறது ஒரு ரிஸ்கா இருக்கும், சகோதரர்கள் மத்தியில் ஒருமித்து வாசம் பண்றது ரொம்ப ரிஸ்கா இருக்கும். சபைக்குள்ள உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் வரமாட்டாங்க, பிடிக்காதவங்களும் வருவாங்க. சபையில் உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் வரமாட்டாங்க, பிடிக்காதவங்க வருவாங்க, படிக்காதவங்க வருவாங்க, படிச்சவங்க வருவாங்க, அழகா இல்லாதவங்க வருவாங்க, அசிங்கமா இருக்கிறவங்க கூட வருவாங்க. நமக்கு அவங்க மேல துர்வாட வீசுற மாதிரியும் வருவாங்க. நம்மளை விட தகுதி குறைஞ்சவங்களும் வருவாங்க, நம்மளை விட தகுதி மிஞ்சவனங்களும் வருவாங்க. இது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சு இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வரைக்கும் எல்லாரையும் அன்பு செய்து, எல்லாரையும் நேசித்து, எல்லாரோட இணக்கமா இருந்து இந்த வாழ்க்கை போராட்டத்தை முடிப்பதற்காக ஆண்டவர் சில பேரை அவருடைய ஆவியினால நிரப்பி தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அந்த 30ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 31 வாசிங்க. அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும். அவன் யாரோ? என்ன அவன் பேரு? பெசலெயேல். அவனை ஆண்டவர் எப்படி தெரிஞ்சுக்கிறார் தெரியுமா? விசித்திரமான வேலைகளை யோசிச்சு செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் செய்யவும், ரத்தினங்களை முத்திரை ரத்தின கற்களை வெட்டி முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்து சகல வினோதமான மாடலாய் வேலை செய்யவும். ஊழியம் சிரமமானது. ஊழியம் நீங்க என்ன நினைக்கிற மாதிரி லகுவானதில்லை. சிலதை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், சிலதை பொறுத்துக்க வேண்டியிருக்கும், சிலதை தாங்கிக்க வேண்டியது இருக்கும், சிலதை மனசுக்குள்ளே வச்சிருக்க வேண்டியது இருக்கும், சிலதை எடுத்து சொல்ல முடியாததாக இருக்கும், சிலதை நாம் பறைசாற்ற முடியாதான் இருக்கும், நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும், நாம் தாங்கி கொள்ள வேண்டியதாக இருக்கும், யாருக்கும் சொல்ல முடியாததாக இருக்கும். நமக்கு லாஸ் ஆகும், நமக்கு இழப்பு உண்டாகும், நம்மளை நிற்க வச்சு கை தட்ட மாட்டாங்க, நம்மளை பாராட்ட மாட்டாங்க, நம்மளை உயர்த்தி பேச மாட்டாங்க, மறந்துடுவாங்க. யோசித்து செய்யும்படியாக அவன் மேல என்ன போயிச்சாரா? ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தந்ததும் அல்லாம அவன் சகலவித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். ஏற்கனவே ஞானம் இருக்குது, ஏற்கனவே புத்தி இருக்குது, ஏற்கனவே அறிவு இருக்குது. அது பச்சாத்துக்கு என்ன தராரு? தேவனுடைய ஆவி. ஏன் நம்ம சர்ச்சுக்கு வரோம் தெரியுமா? நம்மளுக்கு நிற்க வச்சு கை தட்டுறாங்களா, நம்மளை பாராட்டுறாங்களா, நம்மளை உயர்த்தி பேசுகிறாங்களா? எதுவும் நடக்கும். ஆண்டவர் தேவ ஆவியை கொடுத்ததுனால்தான் நாம் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கவலை கண்ணீர்கள், எல்லாவற்றிலும் நாம சிறந்தவர்களாய் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டதும் அல்லாம, வாசிங்க பார்க்கலாம். 35 வாசிங்க. சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சினாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலையையும் வினோதமான வேலையையும் யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால நிரப்பினார். இந்த பெயசேல் என்ன பேர்? பெசலெயேல்.
பெசலெயேல் ஆண்டவருக்கு இருதயத்தை கொடுத்தான். ஈஸி வேலை செய்யறதுக்கு இல்ல, பயங்கர கஷ்டம். நூலுலே எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கிறோம். அது என்னென்ன நூல் பாருங்க, சித்திர வேலையையும் சிவப்பு வேலையையும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய. அப்பா நம்மளா இருந்தா விட்டு ஓடிடுவோம், ஒரே வேலை செஞ்சுட்டு ஓடிடுவோம். ஒரே வேலை. ஆண்டவருடைய ஊழியம் லேசானதல்ல. கையில் எல்லாம் எண்ணெயை பூசிடுவார் ஆண்டவர். கண்ணாடி பாத்திரம் பலுவாக கொடுத்துருவார். கீழே உடையாமல் பிடிச்சிக்கன்னு சொல்லுவார். நீங்கள் என்ன பண்ணணும், கீழே விழுந்து உடையாமல் பார்த்துக்கணும். ஈஸி இல்லை. சில டைமில் பாஸ்டர் உங்களை திட்டுவார். பாரு 2-3 பேர் ஒயிட்டில் வந்துக்கிறாங்க, 2-3 பேர் பாட்டு பாடு ஒயிட்டில் வந்துக்கிறாங்க. அந்த தம்பி ஒயிட்டில் வந்துக்கிறான், சந்தோஷமாக இருக்குது. பாரு ஞானஸ்தானமே எடுக்கலாம் பையன், சந்தோஷமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கும். பாஸ்டர் திட்டிடுவார், மூப்பர் திட்டிடுவாங்க, யாராவது ஒன்று சொல்லிடுவாங்க, ஏதாவது ஒன்று உங்களுக்கு மகிமை இல்லாமல் போய்டும், உங்களை பாராட்டாமல் விட்டுடுவாங்க, உங்களை தூக்கி வச்சு பேசாமல் போயிடுவாங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்லாமல் கூட மறந்துடுவாங்க. ஈஸி வேலை செய்யறதுக்கு இல்லை, ரஃப் அண்ட் டஃப்பான கடினமான வேலைகளை செய்ய அந்த பெசலெயேல் இருதயத்தை தேவ ஆவியானவர் நிரப்பின போது அந்த பெசலெயேல் தேவனுக்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தான். கையை சத்தமா தட்டுவோமா கர்த்தருக்கு? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே சபையில உம்மை ஆராதிக்க, சாட்சியாய் வாழ, உண்மையா இருக்க எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஐயோ, அந்த நூல் வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு இப்போ ஊசி நூல் கொடுத்தீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, என் வயசாகி போச்சு. ஒரு நாளைக்கு நம்ம சர்ச்சில் ஊசி நூல் கோக்கிற போட்டி வைக்கணும், யார் தான் கோத்துறீங்க ஃபஸ்ட்டு. அதுவும் என்ன சிவப்பு நூலுன்றான், இளம் பஞ்சுன்றான், எம்ப்ராய்டிங், சித்திர வேலைகள். அந்த வேலையெல்லாம் நீங்கள் போய் படித்து பாருங்கள். இதெல்லாம் ஆசிரியப்பு கூடாரத்தில் அந்த பெசலெயேல் என்ன பண்ணிக்கிறான், கடினமான வேலைகளை செய்யும்படி தன் இருதயத்தை நிரப்பினான். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுது அவனுக்கு 33 சொல்லுது, ஞானம், புத்தி, அறிவு கொடுத்தது இல்லாம 4வது என்னவா, தேவ ஆவியினாலே. தேவ ஆவி இருந்தாதான் இருதயத்தை ஒப்பு கொடுக்க முடியும். நம்மெல்லாம் சில பேர் சரீரத்தை ஒப்பு கொடுத்துருவோம், பணத்தை ஒப்பு கொடுத்துருவோம், 2 வீலரை ஒப்பு கொடுத்துருவோம், டைமை ஒப்பு கொடுத்துருவோம். நாம் இருதயத்தை ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 19 நாளாகமம். இதை நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக எடுத்தேன், அதுக்குள்ளே ஐயா வந்துட்டார். 2 நாளாகமம் 19வது அதிகாரம். 2 நாளாகமம் 19 1-4. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். எருசலேமில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்பொழுது ஆனானியின் குமாரனாகிய ஏகு என்னும் என்னும் ஞான திருஷ்டாந்தக்காரன் புறப்பட்டு, ஞான திருஷ்டாந்தக்காரன் தீர்க்கதரிசிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. ஹல்லேலூயா. யோசபாத் ஆண்டவருக்கு பிரியமானவன். அவன் வேதம் சொல்லுறது, அப்பொழுது அவன் வீட்டுக்கு வர்றப்போ அங்க யெகூ என்ற தீர்க்கதரிசி புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? துன்மார்கர்களை சிநேகிக்கலாமா? கர்த்தரை பகைக்கிறவர்களை சிநேகிக்கலாமா? நமக்கு யார் யார் ரொம்ப ஃப்ரெண்டு, யார் யார் ரொம்ப உறவு, யார் கூட நிறைய பழகிறோம்?
பைபிள் சொல்லுது பாருங்க, யோசபாத் அவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினானா ஆண்டவர் கூப்பிட்டு வான் பண்ணுறாரு, நீ கர்த்தரை பகைக்கிறவங்களை துன்மார்கர்களை நீ என்ன பண்ணுற, சிநேகிக்கிற, அவங்க கூட ரொம்ப பேசுகிற, அவங்களோட சேர்ந்து திருவிழா பண்டிகை ரெக்கார்ட் டான்ஸு பாட்டு கச்சேரி இவையெல்லாம் கொண்டாடுற, தீபாவளி பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுற, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாரு பாருங்க கடவுள். நம்ம தேவன் எல்லாத்தையும் வாட்ச் பண்றார். வாசிக்க பார்க்கலாம் 2வது வசனம். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் தீர்க்கதரிசி புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கருக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவனை சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி, நீ விக்கிரக தோப்புகளை எல்லாம் தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலைதேசம் மட்டுமுள்ள ஜனங்களுக்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ணினான். ஹல்லேலூயா. இந்த யோசபாத் என்ன பண்ணாரா, மறுபடியும் போய் ஆண்டவர் எச்சரித்த உடனே, ஆண்டவர் குத்தி காட்டின உடனே, ஆண்டவர் சொல்லிய உடனே இவன் என்ன பண்ண தெரியுமா, தேசங்களுக்கெல்லாம் போய் தன்னை எல்லாரையும் கர்த்தரிடத்தில் திரும்ப பண்ணும்படியாய் தன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பினான். ஹல்லேலூயா. ராஜா சுவிசேஷம் சொல்லியிருக்கிறான். ராஜா சுவிசேஷம் சொல்லியிருக்கிறான். கூட வேலை செய்கிறவங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, உங்களோட பழகிறவங்களுக்கு, உங்களோட பணி செய்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு நீங்கள் சொல்லணும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நீங்கள் சொல்லணும். உங்களால் பாதிக்கப்படுகிறவங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மனுஷர்களை பார்க்குறீங்களோ, பழகிறீங்களோ, அவங்களோட நீங்கள் போய் நின்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை தேற்றுகிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார், இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் அப்படின்னு நீங்க சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ராஜா சொல்லியிருக்கிறார். அந்த லாஸ்ட் 2 லைன் வாசிக்க பார்க்கலாம். அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு யோசபாத் தன் இருதயத்தை முற்றிலுமாய் கொடுத்தான். எஸ்ரா 7 2 எஸ்ரா 7:10 வாசிங்க. 7:10 எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஹல்லேலூயா. எஸ்ராவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. வாலிப வயசு பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் அடம் பிடிச்சி ஸ்டைலாக இருக்கிற ஒரு வண்டியை வாங்கிக்குவாங்க. காலை நேரம் மாலை நேரம் அந்த வண்டி டிஃப்ரெண்ட் சவுண்டாக இருக்கும். ஊழியத்துக்கு வராத அந்த வண்டி அப்படி இங்கே சுற்றி அங்கே சுற்றி இங்கே அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸ்டைலாக ஓட்டிகிட்டே இருப்பாங்க. வாலிப பசங்க சபையில் உட்கார மாட்டாங்க, குடும்ப ஜபத்தில் உட்கார மாட்டாங்க, ஸ்பெஷல் ப்ரேயருக்கு வரமாட்டாங்க, ஆராதனைக்கு வரமாட்டாங்க, டைமுக்கு வரமாட்டாங்க. சபைக்குன்னு ஒரு ட்ரெஸ் மாடல் இருக்கும், அதை சபைக்கு போட்டு வரமாட்டாங்க. சினிமா நடிக்கிற மாதிரி ட்ரெஸ் இருக்கும், அதை போட்டு வருவாங்க. ஒரு மாதிரி இருக்கும், கிருதா ஒரு மாடி இருக்கும். சபைக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குது, அதை வெட்டணும். சபைக்குன்னு ஒரு மீச ஸ்டைல் இருக்குது, அதை வெட்டணும். ஒரு சமீபத்தில் ஒரு கிறிஸ்துவ பையனை பார்த்தேன், மேலே முறுக்கிட்டுக்கிறான். கிறிஸ்துவன் அவன் மேலே முறுக்கிட்டுக்கிறான், தலை பரட்ட தலை, ஒரு சீப்பு போட்டு அழகாக சீவணும்னு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி கலைக்க விட்டு ஒரு மாதிரியெல்லாம் கூடாது, பராந்து கூடு கட்டுற மாதிரி
சிட்டுக்குருவி கீடு கட்டுற மாதிரி சுட்டு முடி வச்சுக்கின்னு ஒரு மாதிரி இருக்கிறாங்க, கலர் கலராக அடிச்சிடுறாங்க, ஒட்டை ஏற்றிடுறாங்க, வலிக்கிறாங்க, ரவுடிங்க பொறிக்குங்க, அவங்கெல்லாம் முடி வெட்டுற மாதிரி முடி வெட்டிக்கிறாங்க, அசிங்கமாக இருக்குது. அது அவங்களுக்கு தெரியாது, அசிங்கம் தான் அவங்களுக்கு அழகுன்னே நினைப்பாங்க வாலிபர்கள். இவன் பாருங்க, எஸ்ராவை பற்றி வேதம் சொல்லுது, வாசிக்க பார்ப்போம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். படிக்கிறது வேற, ஆராயிறது வேற. ஆறாயிரத்துக்கு இந்த ஒரு பைபிள் பத்தாது, இன்னும் ஸ்டடி பைபிள்னு தனியாக விற்கிறாங்க. இன்னும் அதெல்லாம் படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப வேத அறிவு வளரும். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஸ்டடி பைபிளே எனக்கு 7 இருக்குது. 3000 ரூபாய் பைபிளுங்க, 7 பைபிள் இருக்குது. ஸ்டடி பைபிள், இந்த பைபிள் இப்படி சொல்லுது, அந்த பைபிள் அப்படி சொல்லுது, எல்லாம் அதோடைய ஆழமான கருத்து என்ன எல்லாம் படிக்கணும். எஸ்ராவுக்கு வாலிப வயசில் லவ் பண்ண டைமே பத்தாது. அவனுக்கு லவ் பண்ணுற வயசு, அங்கே இங்கே கண்ணு ஓடும், பாட்டு அசிங்கமான வார்த்தையை கேட்க விரும்பும், அழகை பார்க்க துடிக்கும், நிறைய சாப்பிட தோணும், உபவாச ஜபத்துக்கு வராது, தூங்க தோணும், வேலை செய்ய தோணாது, யாருக்கும் ஹெல்ப் பண்ண தோணாது, அப்படி வீட்டில் உட்காரவே தோணாது, அப்படி சுற்றலான்னு தோணும். வாலிப வயசுல எஸ்ரா என்ன பண்ணிக்கிற தெரியுமா? வேதத்தை ஆராயவும். என்ன வார்த்தை பாருங்க, படிக்கவும் போட்டிருந்தா என்ன, படிக்கிறதுக்கும் ஆராய்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆராயணும் ராவும் பகலும். நம்ம பைபிள் படிக்கிறதுன்னு ஒரு டைம் வச்சுருப்போம். எப்போ தெரியுமா? காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம், வந்துட்டு பிறகு ராத்திரி தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி. அது படித்தா ஆண்டர் உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் பைபிள் இருக்குதுன்னு சொன்ன உடனே இவனுக்கு தூக்கமாக இருக்கணும். நம்ம பாஸ்டர் என்ன சொல்லிக்கிறாரு? உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் எதில் இருக்குதான்? பைபிளுக்குன்னு எடுத்து படிச்சாம் பாருங்க, லேவி ராகம் சிங்கம் விடுற மாதிரி வருது கொட்டாயா. கர்த்தாவே என் ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுக்குற. எப்பெல்லாம் தூக்கம் வரலையோ அப்போல்லாம் இவன் பைபிள் படிப்பான், உடனே தூக்கம் வந்துடும். அதுக்கு படிக்கக்கூடாது பைபிள், தூக்கம் வரக்கூடாது ஆண்டவரேன்னு பைபிள் படிக்கணும். எஸ்ரா வாலிப வயசுல ஆராயவும் அதன்படி செய்யவும். எத்தனை வசனம் படிக்கிறானோ அதன்படி அவன் செய்யணும். வாலிப வயசு, அதன்படி அவன் செய்யணுமா. பைபிளில் நம்ம எத்தனை பிரசங்கம் கேட்குறோம், எவ்வளோ ஆண்டருடைய வார்த்தையில் வளர்றோம், எவ்வளோ வேதத்தை தியானிக்கிறோம், எத்தனை வசனம் நம்மோடு பேசுது. படிக்கிறது மட்டும் இல்லை, ஆராய்ச்சி செய்யணும். ரெண்டாவது, அதன்படி நாம் வாழணும். பைபிளில் மன்னிங்கன்னு சொல்லுது, மன்னிக்கணும். விட்டு கொடுங்கன்னு சொல்லுது, விட்டு கொடுக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தாங்கிக்கங்கன்னு சொல்லுது, தாங்கிக்கணும். பொறுத்திருக்கணும். யோசேப்பு மேலே எவ்வளோ பெரிய குற்றம், யோசேப்பு வாய் திறவாது இருந்தான். இயேசு மேலே எவ்வளோ பெரிய குற்றம், இயேசு அடிக்கப்படும் ஆடு போல அமைதியாக நின்னாராம். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, வேதம் சொல்றது, வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். மூணாவது, காஸ்பல். நீங்க கண்டிப்பா சுவிசேஷம் உங்களோட படிக்கிறவங்கெல்லாம் படிக்கிறவங்களுக்கு சொல்லணும், வேலை செய்கிறவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லணும். ஆண்டருடைய நியாயங்களும் நியாய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் ஆண்டருடைய வசனங்களையும் உங்கள் சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் சொல்லி ஆகணும். உங்களோட வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் பேசி ஆகணும், சுவிசேஷத்தை சொல்லியே ஆகணும். சபை எப்போ வளரும் தெரியுமா? எப்பெல்லாம் நீங்கள் உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தங்கள், உங்களோடு வேலை செய்கிறவர்களோடு பேசுகிறீர்களோ வசனத்தை, அப்பொழுது சபை வளரும். நீங்கள் பேசுகிற வரைக்கும் சபை வளராது. நீங்கள் பேசலைன்னா சபை வளராது. நீங்கள் எல்லாரோடும் பேசணும், சுவிசேஷத்தை சொல்லணும். வாலிப வயசுல அவன் என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா? வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். பைபிள் இப்படி சொல்லுது, பைபிள் இப்படி சொல்லுது, இந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த புத்தகம் இப்படி சொல்லுது, இப்படி வாழ்ந்திருக்காங்க, அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, இயேசு இதை செஞ்சிருக்காரு, ஸ்தேவான் இப்படி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க இஸ்ரவேல்ல எல்லாருக்கும் என்ன பண்ணனா? உபதேசிக்கவும். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இருதயத்தை என்ன பண்ணியிருந்தானா? பக்குவப்படுத்தி இருந்தான். ஒரு தம்பி தெரியும், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லாம அவர் சந்தோஷமா இருக்கவே மாட்டார். எப்படியாகிலும் சுவிசேஷம் சொல்லிட்டு வரான். வண்டி ஆண்டவர் கொடுத்துக்கிறாரா, வண்டியில் உட்கார்ற ஆளுங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு போயிட்டு அவங்க இறங்குற இடத்துல இறக்கி விட்டுருணும்.
பஸ்ஸில் நம்ம பக்கத்தில் உட்காடுறாங்களா, அவங்களுக்கு ஆண்டரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அவன் கேட்கலனா கூட பரவாயில்ல, சொல்லிவிடுங்க. நீங்கள் போய் இறங்கிடுங்க. 5 வருஷம் பொறுத்து அவன், நான் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கல்ல, அன்னிலேருந்து நான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறேனான்னு சொல்லுவோம். 5 வருஷம் பொறுத்து. ஆச்சரியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வாலிப வயசில் எஸ்ரா தன் இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தியிருந்தான். காதல் பண்ணுற வயசு, கல்யாணம் பண்ணுற வயசு, அழகை பார்க்குற வயசு, சினிமா பார்க்குற வயசு, ரசிகர் மன்றம் வைக்கிற வயசு, இப்போ அரசியலில் சேர வேண்டிய வயசு, சாராயம் குடிக்கிற இப்போ வாலிப வயசு தான் ஏற்ற வயசாக இருக்குது. எல்லாத்தையும் அவன் விலக்கி வச்சு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஹல்லேலூயா. தூங்குனீங்கன்னா கனவு கூட தப்பாக வரும் சில டைமில். அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, எஸ்ரா போல என்னுடைய இருதயம் பக்குவப்படுவதாக. யோசபாத்தை போல எங்க இருதயம் பக்குவப்படுவதாக. பெசலையேல் போல என் இருதயம் தேவ ஆவியினால பக்குவப்படுவதாக. ஹல்லேலூயா. அடுத்து லீதியால், அப்போஸ்தலர் புத்தகம் 16:14. அப்போஸ்தலர் 16:14. அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும், ஐயோ பணக்காரி அவ, தங்கம் என்ன ரேட்டோ அந்த மாதிரி ரேட்டு அந்த ரத்தாம்பரம், தங்கத்தை விட ரேட் அதிகம். பெரிய பணக்காரி, ரத்தாம்பரம் விற்கிறவளும், தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ, தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பணக்காரி எங்கன்னா முட்டி போட்டு ஆண்டவர் முன்னாடி அமைதியாக உக்காந்துப்பாங்களா? பணக்காருங்க. நம்மளுக்கு பணம் நிறையா இருந்தால் சர்ச்சுக்கே வந்துக்க மாட்டோம். நிறைய பணம் இருந்தால் சர்ச்சுக்கு வர மாட்டோம். பாஸ்டர் நம்மளை வீட்டான வந்து பார்க்கட்டும் அப்படின்ட்டுருவோம். லீதியால் ரத்தாம்பரம் விற்று வீட்டில் நிறைய தங்கம், வைரம், வைடூரியம், ஐஸ்வர்யத்தில் மிதந்தவள், ஏராளமான பணக்காரி. வேதம் சொல்கிறது அவள் தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். லீதியால் அவள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருந்தா. நிறைய பணம். இந்த பணக்காரங்களுக்கு சர்ச்சுக்கு வரதுக்கு டைமே இல்லைன்றுவாங்க. நிறைய பணம் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாராம், லீதியாளுடைய இருதயத்தில் போய் பவுல் பிரசங்கம் பண்ணுறான், அதை உக்கான்னு கேளுன்னு அவ இருதயத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாரா? என்ன பண்ணி திறந்தருளினார். ஆண்டவர் அந்த லீதியாளுடைய இருதயத்தை தேவனுக்கு ஏற்றுக்கொண்டிருந்தாள். அவ லீதியாள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருந்தாள். ஹல்லேலூயா. நம்ம சபைக்கே வந்தாலும் நம்ம இருதயத்தை ஆண்டவர் திறக்கணும். ஆண்டவருடைய வசனங்கள் உள்ள போகணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் உள்ள நுழையணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் உள்ள தங்கி இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கணும். ஆண்டவருடைய வசனம் எங்க இருக்குதோ அங்க ஆண்டவர் சமாதானத்தை தருவார். சில பேர் சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. கேன்சராக வந்திருக்கிற கையை தூக்கின்னு சர்ச்சுக்கு வரணும். டிபி வந்திருக்கிற உடம்பை தூக்கின்னு சர்ச்சுக்கு வரணும். வேற என்ன நோய், மஞ்சக்காமல வந்திருக்கிற உடம்ப சர்ச்சுக்கு தூக்கின்னு வரணும். எலும்பு வலி, நரம்பு வலி, கண் வலி, கழுத்து வலி, குடல் வலி, எல்லா வலியும் வச்சுட்டு இருக்கிற அந்த உடம்ப சபையில் தூக்கிட்டு வரும்போது ஆண்டவருடைய வசனம் இங்கே பிரசன்னமாகிறது. ஆண்டவருடைய தொடுதல் இங்கே வருகிறது. நீங்க பாஸ்டர் நம்பாதீங்க, அவர் கட்ட ஜெபம்னு நம்பாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்தை தொடும்போது அந்த உள்ள அந்த பலவீனம், வியாதியெல்லாம் பேசுமா, இனிமேல் இவங்கிட்ட நம்ம இருக்க முடியாது, இவன் ஆண்டவருடைய வசனத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டான், இந்த உடம்பை விட்டுட்டு யாராவது ஆண்டவருடைய வசனத்தை கேட்காத உடம்புக்குள்ள போயிடலான்னு அந்த வியாதிகள்லாம் பேசினு உங்க உடம்பை காலி பண்றதுக்கு அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். நாம பிரச்சனைக்குரிய அந்த இருதயத்தையும்
பிரச்சனைக்குரிய அந்த சரீரத்தையும் பிரச்சனை போராட்டத்துக்குரிய அந்த உடலையும் தேவ பிரசனத்துக்கோ தேவனுடைய ஆலயத்துக்கோ கொண்டு வருகிற பழக்கம் இல்லாதிருந்தால் அவையெல்லாம் பல வருஷமா நம்ம உடலை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். இந்த லீதியால் பெரிய பணக்காரி. எவ்வளோ பணம்னா இவெல்லாம் ஒரு சர்ச்சுக்கு போய் உட்காந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பவுல் அந்த வீதியில் பிரசங்கம் பண்ணுறான், கதவை சாச்சிட்டு போய் அப்படி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சிக்கன் 65 அது இதுன்னு போட்டு டிவியை சத்தமாக வச்சுட்டு பாட்டு கேட்டுன்னு அதை கேட்டுன்னு இதை கேட்டுன்னு இருக்கிற அளவு அவளுக்கு பணம் இருந்தது. அவ அந்த காஸ்பலுக்கு செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெருவில் உட்காந்து பவுல் பேசின்னு இருக்கிறான், அதை உட்காந்து கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா, அவள் இருதயத்தை கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆளுகை செய்திருந்தார். ஹல்லேலூயா. சபைக்கு வர்றது பெருசு இல்லை, நம்ம இருதயம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயம் சரீரத்தை கொடுத்துருவோம், பாஸ்டர் கூப்பிட்றாரேன்னு வந்து உட்காந்து எழுந்து போயிடுறோம். சரீரத்தை கொடுத்துருவோம், இருதயத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது லியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிலவனும். அப்பா, இந்த வரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. பெரிய கோட்டீஸ்வரிங்க, ஏற்கனவே இன்னும் ஆசீர்வாதம் வேணும் அவளுக்கு, என்ன போய் சத்தியம் கேட்கணும்னு அவசியம். நம்ம ஏன் சர்ச்சைக்கு வரோம்? ஒரு தேவைகள் ஆண்டவர்கிட்ட இருந்தால் ஆண்டவர் நம்மளை செல்வ செழிப்பாக வச்சுப்பாருன்னு வரோம். அவள் ஏற்கனவே பணக்காரி, இன்னும் ஆசீர்வாதத்துக்காக வரப்போறா. எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடுவா. அவ ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். நம்ம இருதயத்தை ஆண்டவர் திறந்தபடினால்தான் நாம் இன்றைக்கு ஆலயத்துக்குள் இருக்கிறோம். கையை சத்தமா தட்டுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, லீதியாளின் இருதயத்தை திறந்தவரே எங்களுடைய இருதயத்தை திறந்தருளுவீராக. ஹல்லேலூயா. அடுத்து 1 சாமுவேல் 1:15. 1 சாமுவேல் 1:15 யாருன்னு தெரிஞ்சிருக்கணுமே நேரம். 1 சாமுவேல் 1:15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக அப்படியல்ல பாஸ்டர், என் பாஸ்டரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. இவளுக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம், அவமானம், அசிங்கம், மோசமான வாழ்க்கை சூழ்நிலை அமைஞ்சு அவ தான் புருஷங்கிட்ட போய் கேட்டதுக்கு அவ கேட்குறான், அவங்க புருஷன் வேற மாதிரி ஆறுதல் செய்கிறான். என்ன பண்ணுறது, பொறுத்துக்கோ, எல்லா பிள்ளைய விட நான் உனக்கு புள்ள மாதிரி இல்லையா, வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆறுதல் தரான். அந்த ஆறுதல் இவளுக்கு பத்தலை. அவங்க சக்களித்து அவளை நொடிக்கிறா. மனம் உடைந்து போய் தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அவரும் இவளை புரிஞ்சிக்கல. மதுபானம் குடிச்சிட்டு இருக்கிறியா, வெறிச்சிருக்கிறியா அப்படின்னு திட்டம். உடனே இவன் என்ன தெரியுமா சொல்கிறா, தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு சொல்கிறா, என் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டேன். கர்த்தருக்கு இருதயத்தை ஒப்புவிக்கணும், ஆண்டவருக்கு இருதயத்தை ஒப்புவிக்கணும். சாமுவேல் தீர்க்கதரிசி பிறக்க காரணம், அன்னைக்கு அன்னாள் தேவ சமூகத்தில் போய் விழுந்து அழுது தேவனுடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தாள். ஹல்லேலூயா. பெசலெயேல் இருதயத்தை ஒப்பு கொடுத்தான், யோசபாத் இருதயத்தை ஒப்பு கொடுத்தான், எஸ்ரா இருதயத்தை ஒப்பு கொடுத்தான், அன்னாள் இருதயத்தை ஒப்பு கொடுத்தாள், லீதியாள் இருதயத்தை ஒப்பு கொடுத்தாள். சங்கீதம் 62:8. சங்கீதம் 62:8. சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் எந்த காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். அவர் சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். எந்தெந்த டைமு?
எல்லா காலம், ரா காலம் இல்லை, பகல் காலம் இல்லை, துன்பப்படுகிற காலம், எல்லா காலத்துலேயும். ஹஸ்பண்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், ஒய்ஃப் ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், வாலிப பருவத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், சிறு வாலிப சின்ன பசங்க சில பிரச்சனை இருக்கும், குடும்ப தலைவர்கள் ஆனீங்கன்னா ஒரு சில பிரச்சனை இருக்கும், பசங்களை படிக்க வைக்கணும், பசங்களை கல்யாணம் பண்ணணும், வயசாயிட்டா ஒரு சில பிரச்சனை இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், எந்த காலத்துக்கும் எந்த சுச்சுவேஷனுக்கும் உங்களால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத காலங்கள் ஒன்று வரும். எந்த மனுஷரால உதவி செய்ய முடியாத காலங்கள் வரும். ஆண்டவர் சொல்றாரு, எந்த காலத்திலும் என் சமூகத்தில் உங்க இருதயங்களை ஊற்றி விடுங்கள். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலம், சந்தோஷப்படுகிற காலம், உயர்ந்திருக்கிற காலம், மகிழ்ந்திருக்கிற காலம், வேதனைப்படுகிற காலம், எல்லா காலத்திலையும் தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றும் போது கர்த்தர் உங்களுக்காக இறங்கி ஆளுகை செய்து அற்புதங்களை செய்வார். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் சொல்லுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நல்ல சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்கள் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காவலாலும் எங்கள் இருதயத்தை வேலியடைப்பீராக. அங்கே நீர் வாசம் பண்ணுகிறீர், அது என்னுடைய ஆலயமாய் இருக்கிறது. இருதயத்தில் நீர் தங்கி இருக்கிறீர், எங்களோடு பேசுகிறீர். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நாங்கள் வேதத்தில் தியானித்த பாத்திரங்கள் போல எங்கள் இருதயங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஒப்புவிக்கிற இருதயங்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்வை நீர் ஆசீர்வதி, உம்முடைய ஜனங்களுக்கு பிரதிபலன் உண்டாகட்டும். சர்வ வல்லவர் எழுந்தருளி சகாயம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால ஆகாதது ஒன்றுமில்லை. ரட்சியும் பலத்தார். கர்த்தருடைய மகத்துவம் பெருகட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். பிதாவுடைய கிருபை, குமாரனுடைய அன்பு, பரிசுத்த ஆவி அன்பின் ஐக்கியமும் இன்றும்